எனக்கு வில்ல இங்கே வேறு எங்கேயுமே இல்லை. சங்கத்திலே இருக்காப்புல, எங்கேயும் இருக்காப்புல. நீங்கள் நான் சொல்லுவேன் கடைப்பிடிக்கணும். இந்த ராஜா சார், ஓகே. அனைவருக்கும் வணக்கம். விண்டோஸ் சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்கார் எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சின்ன கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளுக்கு கூட நம்மளே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கூடாது நீங்கள். ஓகே, அப்படியா? நம்மளை சினிமா கட்சி அதான். அப்புறம் வந்து இசை வெளியிட்டாவின் நாயகன் பாலமுரளி பாலா மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலை நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிக்கிறாங்க. கோடிக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியுது. அப்படி தான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன படம் கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், இசை வீட்டில் வரணும். அது தயாரிப்பு சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசை விட்டுக்கு இருந்தால் சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசை வீட்டை வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடலாம், 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும். செக்கை காட்டணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்துல தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு, அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேற விட்டு சொன்னார். சார் எல்லாரும் சொல்கிறான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி இங்கே எல்லாம் இருக்குது சார். அதான் இன்றைக்கி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, மதிச்சு வந்துருக்காங்களே. அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கணும் நம்பி அவர் தான் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிட்றாங்க சார், சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார், பகீர்னு ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்கள் பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோட தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலூஸு விதவிதமாக இருந்துச்சு. என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோ விட்டு நான் நம்பிட்டு சொன்னேன், நம்பி அதை மாட்டி விட்டாதியே, டிசைனு மாதிரியாக இருக்குது, ஏன் வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாயங்கினேன். அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேரம் பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர்னு சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்தை போகணும் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு. அவர் வந்து AK-47 கிட்ஸ் வரலாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றார். அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு.
அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டரோட புத்திசாலின்ட்டு. இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்கு வாசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ள வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவான், அப்போ நம்ம கருத்து சொல்லுவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்களாம் பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல அங்கே உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே, ப்ரொடியூசர் மேலாம், இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா ஏன் போட்டால் அவங்களுக்கு உள்ளே வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க யூஏ கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் இதை சேரலாம் வேணா சேர்க்குறோம் சார், ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போ உள்ள அது 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் உண்மையத்தை நான் பொய்யலாம்ல, நடந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஏமாளியாக இருக்காங்க. குழந்தைல படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமைசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்றைக்கி நாட்டு சீரழிது இன்றைக்கி. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான், எப்படி பசங்களை கண்காணிக்க. ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு. அவங்கள உத்தமனை சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்தில் தரமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டைலாக் போட்டார் பத்திலா, முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒன்று தான். இது தான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா பாட்டு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம். அந்த டைலாக் வந்து அவனுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திருக்காரு படத்தில்.